ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வடை ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம உளுத்தம்பருப்பு வடை சுட்டிருப்போம், கடலைப்பருப்பு வடை கூட சுட்டிருப்போம். ஆனால் 2 பருப்பையும் ஒன்றா சேர்த்து சுட்டிருக்கீங்களா? இப்போ அந்த மாதிரி தான் ஒரு வடை செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் கூட பெல் பட்டன் இருக்கும், அதையே ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். சரி, வீடியோ பார்த்துட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கடலைப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. 2 பருப்பையும் சரிசமமாக எடுத்துக்கணும். இப்போ நான் எடுத்துட்டேன். இதை நல்லா கழுவிக்கலாம். ஒரு 2-3 டைம் தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரத்துக்கு ஊற விட்டுக்கலாம். இப்போ நான் நல்ல தண்ணி சேர்த்துட்டேன். இது அப்படியே ஊறட்டும். 1 ஹவர் கழித்து நான் காமிக்கிறேன். இப்போ பருப்பு ஊற வச்சு 1 ஹவர் ஆகிடுச்சு. நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் பருப்பு. இப்போ கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். தண்ணியே சேர்க்காதீங்க. தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பருப்பை சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்க்காதீங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆட்டி எடுத்துக்கோங்க. புசு புசுன்னு வரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. தண்ணியை லைட்டாக அப்பப்போ தெளிச்சிக்கிங்க. நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. பாருங்கள், இன்னும் நல்லா புசு புசுன்னு வரணும். அந்த அளவுக்கு நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். தண்ணி அப்பப்போ தெளிச்சிக்கிங்க, நிறைய தண்ணி விட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள், மாவு கொஞ்சம் புசு புசுன்னு வந்திருக்கு. முன்னாடி பார்த்தப்ப கொஞ்சம் கட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ நல்லா உப்பலாக வந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு நம்ம எடுத்துடலாம். நான் சாம்பிளுக்கு கொஞ்சமாக தான் பருப்பு போட்டு ஆட்டி உங்களுக்கு நான் சுட்டு காமிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு 2 பருப்பையும் சரிசமமாக எடுத்து ஒரு 1 ஹவர் ஊற விட்டுட்டு இதே பக்குவத்துக்கு நீங்களும் ஆட்டி எடுத்துக்கோங்க. எப்படி இருக்குது பாருங்கள், மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு அளவுலாம் இல்லைங்க, நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே விட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம டீப் ஃப்ரை தான் செய்ய போகிறோம், அதனால் நிறைய எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடான பிறகு நம்ம வடை தட்டி போட போகிறோம். நம்ம ஆர்டினரி ஓட்டை போடாமலும் நம்ம சுட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி ஓட்டை போட்டும் சுட்டு எடுக்கலாம். ஓட்டை போடுறப்ப நல்லா டக்குன்னு வெந்துடும். அதுக்காக தான் மிடில் ஓட்டை போட்டு சேர்க்குறது. இதே மாதிரி தட்டி தட்டி போட்டுருங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். உளுத்த வடைலாம் சில பேருக்கு ஓட்டை போட்டு தட்ட வராது. ஆனால் இந்த வடை ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் ஓட்டை போட்டு அழகாக வடை ஷேப்புக்கு வந்துடும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் இந்த வடையை. பாருங்கள், வடை எல்லாமே ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 புறமும் நல்லா திருப்பி போட்டு செவந்த பிறகு நம்ம வடையை எடுத்துடலாங்க. ரொம்ப ஈஸிங்க. சில பேருக்கு உளுந்து வடையை தட்டி போடுறதுக்கு வரவே வராது. அப்படிப்பட்டவங்களாம் இந்த வடையை ட்ரை பண்ணலாம். இதுவும் சேம் உளுந்து வடை டேஸ்ட்லேயே தான் இருக்கும். அதை விடவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்போ 2 புறமுமே பார்த்திங்கன்னா நல்லா செவந்துருச்சு. நான் வடையை எடுத்துடுறேன். எண்ணெயே குடிக்காதுங்க இந்த வடை. நம்ம 2 பருப்பையும் சேர்த்து செய்கிறப்ப எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்கும். ருசியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.